சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ஆண்டாக சபையாராக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். தேவன் அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவனுக்கு இப்படி சொல்லுவோம், எப்படி நாம் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாதவர் என்று சொல்லுவோம். அப்படித்தானே? நம்முடைய ஆண்டவர் சொன்னதுதான், அது ஒரு நாளும் தடைபட. ஆனால் இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு புத்தகம்தான். ஒவ்வொரு கட்டளைகளோடும் கூட ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் ஏன் வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும்? வேதத்தில் அவ்வளவு வசனம் இருக்கும்போது இதை குறிப்பிட்டு ஒரு வசனத்தை கொடுக்கணுமா? நம்ம ஒரு வசனத்தை கொடுக்குறோம், அடுத்த சபையில் இன்னொரு வசனத்தை கொடுக்குறாங்க, இன்னொரு சபையில் இன்னொரு வசனத்தை இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களே. அப்படியா இருந்தால் ஒரே தேவன் ஒரே காரியம் என்று சொன்னால் ஒரே வசனத்தை தானே கொடுக்கணும்? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் எப்படி என்பதை குறித்து கொஞ்சம் நாம் பார்ப்போமானால், ஒவ்வொரு செய்தியிலும் கூட நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை, குறிப்பிட்ட காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதுபோல ஒரு வசனத்தை கொடுக்கிறார். இந்த வருஷத்தை நீ என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எனவே அந்த வசனத்தை நாம் எடுத்து என்ன செய்கிறோம், நாம் தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். நீங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 1:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏசாயா 34:16 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இதிலே ஜோடி இல்லாதது ஒன்றும் இல்லை என்று. அதே வேளை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அதை என்ன செய்யும், சேர்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏசாயா 58:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. வாக்குத்தத்தத்தை எல்லாம் கர்த்தர் சொன்னார். பாருங்க, அவன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தருடைய வாய் என்ன செஞ்சது, இதை சொல்லி. இப்படி நிறைய காரியங்கள் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும், கடைசியில 22ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா இந்த முழு வேதத்திலும் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கொடுத்த வார்த்தை தான். இதுல ஒன்றும் வீணாய் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒன்றும் தவறுகிறதில்லை என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது என்று அறிந்திருக்கிறோம். அப்படியா இருந்தால் இந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மை என்ன, எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் அறியாமல் ஏதோ ஒரு வசனத்தை கொடுக்கிறாங்க, எல்லாரும் ஆமேன் போடுறாங்க, அடுத்த கிழமை அதை மறந்து போறாங்க. ஏனென்றால் அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அறியாதிருக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உதாரணத்துக்கு சொல்வேன் என்றால், கொஞ்சம் சொல்றேன். என்னன்னா, ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அந்த சுவிட்ச் போர்டில் எப்படி இருக்குன்னா, கரண்ட் எல்லாம் வீட்டுக்கு போகுது. லைட்டுக்கு போகுது, ஃபேனுக்கு போகுது, மிக்ரோவேலுக்கு போகுது, வாஷிங் மிஷினுக்கு போகுது, ஐஸ் மிஷினுக்கு போகுது, ஃப்ரிட்ஜுக்கு போகுது, டீஃப்ரீசருக்கு போகுது. வைத்துக்கொள்ளும். இப்போ படுக்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்யணும்னா, தாய் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன செய், ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணலாமா, டீஃப்ரீசர் ஆஃப் பண்ணலாமா, ஐஸ் மிஷின் ஆஃப் பண்ணலாமா? ஏன்னா அதை ஆஃப் பண்ண அடுத்த நாள் நாரும். அது தொடர்ந்தேர்ச்சியாக ஓடணும். ஆனால் லைட்டு ராத்திரியெல்லாம் எரியுமா இருந்தால் கரண்ட் செலவாயிரும். எனவே அதை ஆஃப் பண்ண, அது நமக்கு தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையிலும் கடைபிடிக்க வேண்டியது இது, கடைபிடிக்க தேவையில்லை என்கிற சில வார்த்தைகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படின்னா ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே இங்கே வா அப்படின்னு. ஆபிரகாமை குறித்து அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்தும். இதை வசனமாக நாம் என்ன செய்யறோம், சில நேரங்களில் சில சபைகளிலும் கூட இந்த வருஷம் கொடுத்திருக்கலாம்.
இதுதான் இந்த வருஷ வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருமைப்படுத்துவார் அப்படின்னு. அப்படியா இருந்தா இந்த வசனத்தை என்ன செய்வோம்னு சொன்னா, நாங்க என்ன செய்வோம்னா இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்போம். எப்படி தியானிக்க ஆரம்பிப்போம்னா, இந்த ஆபிரகாம் யார்? இந்த ஆபிரகாம் எங்கே இருந்த போது கர்த்தர் அழைத்தார்? ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் என்றும் மெசொப்பொத்தேமியாவில் இருக்கும் போது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் தெரியும். ஏனென்றால் யோசுவாவை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், நதிக்கு அப்புறத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தா அங்கிருந்து கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கூப்பிட்டு யாரை கூப்பிட்டுருக்கணும்? சரினா தகப்பனாகிய தேராக கூப்பிட்டுருக்கணும். ஆனால் தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய காரியங்களை கர்த்தர் முன்கூட்டி அறிந்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்ப அவனோடு கூட யார் வர்றானா? ஆபிரகாமோடு கூட லோத்து வருகிறான், தேராக வருகிறான், எல்லாரும் வர்றாங்க, சாராய் வர்றா. இப்படி குடும்பமாக வரும் பொழுது இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறது தேவ திட்டம். வந்துட்டா இல்லையா? கீழ்ப்படிஞ்சு வந்துட்டா. எப்படி வந்தா? எங்கே போகிறது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படியா இருந்தா இந்த வார்த்தையில, ஆசீர்வாத வார்த்தையில நாம் முதலாவது தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய அழைப்பை கேட்டு கீழ்ப்படியணும். அப்படிதானே? அதான் முதலாவது தியானம். ரெண்டாவது, கர்த்தர் எங்க போச்சுறாரோ அங்க போறதுக்கு என்னை முற்றுமாய் அப்ப கர்த்தருடைய வார்த்தையை மேம்படுத்தணும் இந்த ஆசீர்வாதம் பெறதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப கீழ்ப்படிதல்லே இவன் இருக்கிறான். இப்ப இவனை ஆசீர்வதிக்கணுமா இருந்தா முதலாவது தேராக வெட்டணும். தேராக வெட்டினதுக்கு பிறகு ஆண்டவர் இவனை செல்வந்தனாக ஆசீர்வதிக்கிறார். இவனை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, இவனோடு கூட லோத்துவையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படுகிறது. ஆனால் இந்த லோத்துவோடு கூட சேர்ந்து ஆபிரகாமை தம்முடைய திட்டத்தின்படி ஆசீர்வதிக்க முடியாது. எனவே ஆபிரகாம் என்ன செய்யறார்? இந்த லோத்துவை ஆண்டவர் பிரிக்கிறார். ஏன்னா லோத்து யார் என்பதை கர்த்தருக்கு நல்ல தெரியும். லோத்துனுடைய கண்கள் எப்பொழுது என்ன செய்யும் என்றால் ஆசீர்வாதத்தை நோக்கி தனக்கு என்று ஒன்றை தேடுகிறவனாகத்தான் இருப்பான். அது மட்டுமல்ல, நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது கூடார வாசல்ல உட்கார்ந்து மற்றவர்கள் செய்கிற அக்கிரமம் என்று சொல்லி தன் இருதயத்திலே வாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அவனையும் வெட்டணும். அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா, இன்னொரு கீழ்ப்படிதலுக்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்புறம் அர்ப்பணிச்ச யாரு? சாராய் சொல்றா, இனிமே பொறுத்து என்னப்பா பிரஜனருக்கு, நம்ம வீட்டில் ஆகார் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே எந்த சத்தத்தை மறந்து போனான்? அழைத்த சத்தத்தை மறைந்து போனான், தெரிந்து கொண்ட சத்தத்தை மறந்து போனான். இப்பொழுது சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்தோன்னு என்ன நடந்தது? எல்லாம் ஓகே. ஆனால் சஞ்சலம் வீட்டுக்குள்ள, தவிப்பு வீட்டுக்குள்ள. இதே வேளையில் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட பேசல. கர்த்தர் அவனோடு கூட பேசல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில காரியங்கள் நாம் யோசித்து பார்க்கணும். இந்த செய்தியை இப்படி எடுக்கும் போது நாம் யாரை தொழுப்போம் சொன்னா, ஒரு சவுலை நாம் என்ன செய்வோம்? கொண்டு வரோம். சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சவுல் கீழ்ப்படியாமல் போன போது நான் அவனை புறக்கணித்தேன் என்று சொன்னாரு. ஒரு சிம்சோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சிம்சோன் என்ன செய்தான் என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன போது மறுபடியுமாக அவன் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பின போது அவனை இதெல்லாம் எங்க கொண்டு வருவோம்? இந்த செய்திக்குள்ள நாம் என்ன செய்வோம்? வாக்குத்தத்த செய்திக்குள்ள கொண்டு வரும். ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டுமல்ல, அதுக்குள்ள இருக்கிற வெளியில இருக்கிற அத்தனை நம்ம கொண்டு வரும். ஏன் அப்படின்னா, இவைகளை எல்லாம் நாம் தவிர்த்து கொண்டு இவைகளை நாம் செய்வோமானால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும் என்று சொல்லி தெளிவுற நாம் சொல்லி அவைகளை வைத்து ஜெபிக்கிறோம். இப்ப என்னது? ஆபிரகாமோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படின்னா, ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள். அவ்வளவுதானே சொன்னார். அப்ப அழைத்தார், கீழ்ப்படிதலை விட்டு விலகினான். இப்ப மறுபடியும் மனம் திரும்புதல் வருகிறது. ஆண்டவரோடு கூட நடக்க உடன்படிக்கைக்கு ஏற்ற மனுஷனாய் மாறும் பொழுது தேவ வார்த்தையானது நிறைவேற ஆரம்பித்தது. அப்படித்தானே? உன் சந்ததி பூமியில் எல்லா இடத்திலும் பெருகுமா? அதுக்கு பிறகுதான் ஈசாக்கு மூலமாக அப்ப என்னது? நாம் என்ன செய்யறோம்? அந்த வார்த்தையை வைத்து தியானிக்கிறோம். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை தியானிக்க 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 நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். இன்னொரு வகையில் நான் சொல்வேன். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை. அப்படி
ஒரு கிளாஸில் 40 பிள்ளைங்க படிக்குது. 40 பிள்ளைங்க முதலாம் வகுப்பு போகுது, முதல் கிளாஸு. டீச்சர் என்ன கேட்பாங்க? நீ என்னவாக போகிறன்னு கேட்பாங்க. என்ன சொல்லும்? ஒன்று டாக்டர் ஆகிறேன்னு சொல்லும், ஒன்று இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்லும், ஒன்று லோயர் ஆகிறேன்னு சொல்லும். இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும். எதுவுமே ரோட்டு கூட்டுறேன்னு சொல்லாது. சொல்லுமா? நான் கூட சொல்லலை, எனக்கு ஒரு ஐடியா இல்லை. நானும் கேட்டேன்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே ஆகலை. அது இப்போ வேறு விஷயம். அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஒரே கருத்து வித்தியாசமாக சொல்லுது. டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க. முதலாவது நாள் பாடம் எடுக்கும்போது தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. முதல்ல என்ன செய்வாங்க? ஆனா ஆவன்னா யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? டாக்டர் ஆகிறோன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? இன்ஜினியர் ஆகிறோன்னு. யாருக்கு? எல்லாருக்கும் ஒரே பாட்டு தானே. அதை சொல்லி கொடுத்துட்டு உயிர் எழுத்து இவ்வளவு, மெய் எழுத்து இவ்வளவு, உயிர் மெய்யல் படிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது நாள் என்ன செய்யறாங்க? ஆனா இம்மன்னா மாவன்னா எப்படி சொல்லி கொடுக்குறாங்களா? இது யாருக்கு? கிளாஸ்ல இருக்க 40 பேருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் விஞ்ஞானமோ கணக்கோ எல்லாம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா ஒரே விதமாகத்தான் கற்றுக் கொடுக்கப்படுது. மாற்றி எதுவும் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை. ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே வரும் பொழுது 10ஆம் வகுப்பு என்ன செய்கிற தேர்வு வருகிறது. அந்த தேர்விலே எல்லாரும் போயிட்டு பாதி வீட்டுக்கு போயிடும், பாதி வேற எங்கேயா போயிடும், ஒரு கொஞ்சம் எங்கே போகும்? 11ஆம் வகுப்பு போகும். இந்த 11ஆம் வகுப்பு போயிட்டு 12ஆம் வகுப்பு போகுது. அப்பையும் எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். இப்போ தரம் பிரிக்கிறார்கள். எப்படின்னா கணிதத்துக்கு ஒரு கூட்டம், விஞ்ஞானத்துக்கு ஒரு கூட்டம், இப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகணும். அடுத்தது யூனிவர்சிட்டிக்கு போகும்போது தான் டாக்டர் இடத்துக்கு போகிறான், வக்கீல் படிக்கிறதுக்கு அங்கே போகிறான் இல்லையா? ஆனால் இவங்க எல்லாரும் ஒரே பாடத்தை தான் படிச்சுட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா இதில் முக்கியமாக கவனிக்கணும்னா இந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, தான் டாக்டர் ஆகணும் என்கிறதை தன் இருதயத்தின் ஆழத்திலே பதிந்து அதை கனவு கண்டு கொண்டு அதற்காக செயல்படுவான். படிச்சுக்கிட்டே வரும்போது 10ஆம் வகுப்புல வரும்பொழுது ஒரு டாக்டர் எப்படி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், எந்த விதத்தை நாம் கற்றுக்கொள்ளணும், இந்த வியாதி எப்படி, இது அவன் தான் படிப்பான், தேடி படிப்பான். ஒரு லோயர் என்ன செய்வான்? அதுக்கேற்றதை தேடி படிப்பான். ஒரு விஞ்ஞான பயிலத்தில் போறவன் என்ன செய்வான்? இப்போ பாருங்க, சில நேரம் போட்டிருப்பாங்க 11ஆவது வகுப்பு மாணவன் இதை கண்டுபிடித்தான்னு போட்டிருப்பாங்க. ஒரு மாணவன் அவன் என்ன செய்வான், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மேல் மாடியில் ஏறுவானாம், ஏறி வானத்தை பார்ப்பானாம். சின்ன பொடியன் அவன் பார்ப்பானா, அவனுக்கு அங்கே இருக்கிற மேலே இருக்கிற எல்லாம் படிக்கணும் ஆசை. இன்றைக்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு விஞ்ஞானியை போல சொல்லுவான். ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுவாங்க அவனை பற்றி. ஏன்? அவனுக்கு அது வாஞ்ச. அதுபோல வாக்குத்தத்தத்தை வைத்து சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு நான் எதை விட வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும், ஒவ்வொரு நாளும் சிந்தித்து ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு ஜெபம் பண்ணினால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனாலதான் முக்காவாசி பேருக்கு 3 மாசத்துக்கு பிறகு வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா தெரியாது. ஏன்? அன்னைக்கு ஏதோ சொன்னாங்க, கேட்ட போச்சு. ஆனால் வாக்குத்தத்தமானது வைத்து ஜெபம் பண்ணினால் நிறைவேறும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி நிறைவேறின சாட்சிகளை கூட நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, சங்கீதம் 1:2 இந்த 2:3 எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன், அதையே அபியாசப்படுத்துகிறவன், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த வருஷத்துல நீங்க உங்க கரத்துல இருக்கிற வேதத்தை வைத்து, இந்த வசனத்தை வைத்து, வாரம் கொடுக்கிற செய்தியை வைத்து, நம்முடைய இதில் எப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த யாரும் பாஸ்டர் வராட்டி போனால், வேற எதுவும் கூட்டம் வராட்டி போனால் நாம் என்ன செய்கிறோம்? அதே வசனத்தை தான் தியானிக்கிறோம். ஏன் தியானிக்கிறோம் என்று சொன்னால், நாம் விட வேண்டியது எது, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எது, நாம் கடைபிடிக்க வேண்டியது எது, இவைகளை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு வாஞ்சை தான். அதை நீங்களும் அபியாசப்படுத்தினால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த வருஷத்திலே நிறைவாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணப்படும். எப்ப காணப்படும்? அதுதானே முக்கியம். ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது, அழகான வீடு. அந்த வீட்டை பார்த்தா விலை உயர்ந்த மார்பிள் போட்டிருக்காங்க. அந்த கதவுகள் எல்லாம் வித்தியாசமான வேலையில் செய்திருக்கிறாங்க. அந்த கண்ணாடி ஜன்னல்களை பார்க்கும்போது எல்லாமே பார்க்க வித்தியாசமா என்ன இருக்கு, ரொம்ப
ரொம்ப அழகா இருக்குது. எல்லாம் எங்க இருக்குது? வெளியில காணப்படும். அவ்வளவுதானே, வெளி தோற்றத்தில் காணப்படுகிறது. ஆனால் இந்த கட்டிடத்தை அல்லது அந்த வீட்டை தாங்கி நிற்கிற ஒன்று இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. அது எது? அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் என்கிறது அழகாக இருக்காது. அது என்னது? கருங்கல்லை வைத்து அதுக்கு மேலே கான்கிரீட் போட்டு சிமெண்ட்டை போட்டு அப்படி இறுக்கமா வச்சு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அழகாவா இருக்கும். மேலே உள்ள வீடு அழகா இருக்கும், கீழே எப்படி இருக்கும்? இதுதாங்க அந்த வீட்டை தாங்கும். ஆசீர்வாதம் என்று ஒன்று வர வேண்டுமானால் இந்த அத்திவாரத்தை சரியாக போட்டாலே அல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எனவே அஸ்திபாரத்தை சரியா போடணும். நீங்க வாசித்தீங்க எப்படி போட்டிருக்கு? ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்துல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யும்? சரி, புஷ்பம் செவிக்கும். ராத்திரி அப்படியே அந்த முட்டு இருக்குது, அது மேல பனி விழுகிறது, காலையில் அந்த சூரியனுடைய பொற்கதிர்கள் விழுகிறது, விழும்போது அது அப்படியே மலர்ந்து இந்த மாதிரி காடுல எல்லாம் குதுகலிக்கும் என்று சொல்லி நீங்க பார்க்கிறீங்க. அதே வேலை என்ன சொல்ற? லீபனோன் என்ன செய்யும்? மகிமை. லீபனோனுடைய மகிமை என்ன? லீபனோன் பேர் போனது எதுக்கு அப்படின்னா, கேதுரு மரத்துக்கு பேர் போனது. இந்த கேதுரு மரத்துக்கு கொண்டு வர்றாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆலயத்தில் கொண்டு வந்து யாரு? ஈராம் அங்கிருந்து தெப்பங்களாக்க. அப்போ என்னது? ஆலயத்துக்கு வருது. அதுக்கு பிறகு அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? கர்மேல் சாரோன். கர்மேல் என்னது? தேவ பர்வதம். சாரோன் என்னது? நம்ம ரோஜா. யாரு? கிறிஸ்து. சாரோனின் ரோஜா என்பவைகளுடைய அலங்காரமும் அளிக்கப்படும். கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் காண்பார்கள். இதெல்லாம் மேல உள்ள சோடனை, வீட்டில் இருக்கிற மேல உள்ள சோடனை, இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கர்த்தர் கொடுப்பாரு? இந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பின்னுக்கு என்ன தெரியுமா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள. இடையில தான் போட்டிருக்கிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இந்த அஸ்திவாரம் அமைய வேண்டுமானால் அந்த அஸ்திவாரத்தின் வார்த்தை நாம் கண்டெடுக்கணும். அதுதான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இந்த அஸ்திவாரத்தில் மேலே இருக்கிற வீடு எது? இந்த கர்த்தரால் மீட்கப்பட்டவர். அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் யார்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர். அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு மாற்றம் அடைந்ததாக இருக்கணும். எல்லா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் மீட்கப்பட்டவர்களிடத்திலே ஒரு வித்தியாசம் காணப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப காணப்படணும். அப்ப அது என்ன காணப்படுகிறது? வெள்ளை வேஷ்டி உடுத்தி, நகை போடாம, கொடை பிடிக்காம, செருப்பு போடாம, சிகரெட் குடிக்காம, தண்ணி அடிக்காம, இப்படி இருந்தால் தான் என்னது வித்தியாசம்? மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். அப்படி தானே? அப்போ எப்படி? இல்லை, இப்போ வெளி உலகத்துக்கு நம்ம காட்டணும் இவர்கள் மீட்கப்பட்டவர்கள். இப்போ நான் இருக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை ஏற்கனவே பார்த்த ஒருத்தர் இப்போ பார்க்குறாரு, பார்த்துட்டு இவர்கிட்ட வித்தியாசம் இருக்குன்னு காட்டுறது எப்படி? உண்மை உத்தவமா? சரி, கிரியே. ஓகே. அப்போ எப்படி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு சொன்னால் ஒரு மாற்றம் காணப்படணும். மீட்கப்பட்டவர்களிடத்துல ஒரு மாற்றம். நம்முடைய நடை, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, இதை உலகம் கவனிக்கிறது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? உலகம், மீட்கப்பட்டவர்களை உலகம் கவனிக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார், யாருக்கு முன்மாதிரியா நட? இங்கே நட, அதுக்கு பிறகு வெளியில் நடந்துக்கலாம். அப்போ முன்மாதிரியாக நடக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நமக்கு தெரியும் நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, இதெல்லாத்தையும் சேர்த்து 5 புலன்கள்னு சொல்கிறது தானே.
6 5 புலன்கள் இல்லையா சொல்கிறது தானே. அதாவது பார்த்தல், கேட்டல், அப்புறம் தொடுதல், சுவைத்தல், இப்படி இருக்கு தானே. அப்போ இது 5ம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம இந்த 5க்கு போக வேணாம். நம்ம காந்தி தாத்தா சொன்ன 3க்கு போவோம். காந்தி தாத்தா சொன்ன 3க்கு போவோம். என்ன சொன்னார்? பார்க்காத, கேட்காத, பேசாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த 3 மாற்றங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக இருக்குமே ஆனால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேடி எங்கும் ஓட வேண்டியதில்லை, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும். முதலாவது கண்ணை குறித்து நாம் பார்க்கணும். பார்க்காதன்னா கண்ணு தானே. நாம் எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எப்படி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையிலே நானும் நீங்களும் காணப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் பொழுது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். எனது கண் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்குமா? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. உன் கண் இருள் அடைந்திருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளடைந்திருக்கும். தெளிவற்ற ஒரு பார்வை உன்னிடத்திலே காணப்படுமே ஆனால் உன் சரீரம் முழுவதும் இருளடைந்திருக்கும். அத்திவாரத்திலே ஆட்டங்கண்டா பில்டிங் நிற்காதுங்க. பில்டிங் கட்ட முடியாது. மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில முதலாவது இந்த கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அதை பார்க்காதீங்க, இதை புத்த பார்க்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, அது உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு என்பதை நாம் பார்க்க கூடாது. சபையிலே வருகிற ஒரு விசுவாசியாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு எங்கேயோ பழகிற ஒருவராய் இருக்கலாம். இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் உயர்ந்தவர், இவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட இல்லை என்ற ஏற்றத்தாழ்வோடு கூட நாம் ஒருபோதும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிதானே? நம்மகிட்ட ஐயோ அவங்க நல்ல வசதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் கை கொடுத்து அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நல்லது. இது இங்கே இல்லை, ஆதி திருச்சபையில் இருந்திருக்கு. வாசிங்க யாக்கோபுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும், அந்த 1-4 வரைக்கும் வாசிங்க வேகமா. என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் சந்தியான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்கு வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத படியண்டையிலே உட்காரு என்று நீ சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள். தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். யாரு? நீங்க கொஞ்சம் வசதியா வந்திருக்கிறீங்க, பொன் மோதிரம் போட்டு கொஞ்சம் மேக்கப்போட வந்திருக்கிறீங்க, நீங்க இங்க வந்து உட்காருங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கு, நீங்க இந்த அங்க இருங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறதா? இன்றைக்கு அநேக சபைகள் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. நான் ஆரம்ப நாட்களில் சின்ன வயசில் போனால் கூட எங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஹண்டர் கம்பெனிலேருந்து வருகிற பெரியவங்களுக்கு கை கொடுப்பாங்க. இன்றைக்கும் வடு இருக்கிறது. எனவே தேவ சபையிலே வருகும்போது தேவ சபையில் எந்த ஒரு மனுஷனும் காயப்படுத்தப்படக்கூடாது. அது எந்த ஒரு காரியத்தினாலும் காயப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறதா இருக்கணும். நம்முடைய கண்களிலே நம்முடைய பார்வை
ஏற்றத்தாழ்வற்றதாய் காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த ஏற்றத்தாழ்வற்ற கண்களிலே இரக்கம் இருக்கணும். ஒவ்வொரு மனிதன் மேலும் இரக்கம் இருக்கணும். அந்த மனிதனுடைய இயலாமையை பார்த்து அவனை தூசிக்கிறது, அவனை வேதனைப்படுத்துறது இல்லாதபடிக்கு இரக்கம் பாராட்டி அவனை கர்த்தருக்குள்ள நட. வேதம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்டுவேனே, ஆனால் இன்னொரு இடத்திலிருந்து தேவன் அந்த இரக்கத்தை எனக்கு கொண்டு வருவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5:7, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கம் பெறுவார்கள். சில நேரங்களில் நம்முடைய பார்வையில் இப்படி இருக்கும். எப்படின்னா, இவர் எல்லாம் பூர்ணமாக இருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். வெளித்தோற்றத்துக்கு நினைப்போம். இப்போ உதாரணம் சொல்லுமே, ஒரு 10 காரியத்தில் 9 காரியம் ஒரு மனுஷங்கிட்ட என்ன இருக்கு? நல்லதா இருக்குது. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட ஒரே ஒரு காரியம் தான் நல்லதா இருக்குது. நம்ம யாரை கூடுதலாக வரவேற்று மதிப்போம்? அந்த 9 எவ்வா அப்படின்னு நம்ம வரவேற்போம். ஆனால் இங்கே தானே நம்ம தவறே விடுகிறோம். இந்த 9 நல்ல காரியம் இருக்கிற ஒரு மனித இடத்துல அந்த ஒரு நல்ல காரியம் இல்லை. ஆனால் இந்த ஒரே ஒரு நல்ல காரியம் இருக்கிற மனிதனிடத்தில் இந்த 9 காரியம் காணப்படாமல் போகலாம். உதாரணத்துக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருத்தன் வந்த உடனே நான் கற்பனைகளை எல்லாம் பின்பற்றுகிறேன் சிறு வயது முதல் என்று சொன்னான். ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை இருக்கு அப்படி சொன்னாரா? அத்தனை அடிபட்டு போச்சு. இதை இன்னொரு இடத்துல கொண்டாந்து சேர்த்து பாருங்களேன். எப்படி தெரியுமா? வழியில் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு லேவியன். இவன் இந்த 9ஐயும் கடைப்பிடிக்கிறவன். இந்த ஆசாரியன் 9ஐயும் கடைப்பிடிக்கிறவன். அப்படி தானே? இவன் நல்லவனு. ஆனால் வழியில் அடிபட்டு கிடக்கிறவங்க இடத்துல அந்த 1 வைத்திருந்தானே, அவன் அன்பு காட்டுகிறான். அது என்ன? இந்த 9 தூக்கி எறியப்பட்டு நம்மகிட்ட 9 இருக்குன்றது மேன்மையில இருக்க வேண்டிய அந்த மேன்மையானது இருக்கணும், அன்பு செலுத்துகிறது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா? அவங்க அப்பா அந்த வேதத்தில் அவங்க கிரியில பாருங்க, உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அது செய்றாங்க, இதைத்தான் யோசிப்போம். அவன்கிட்ட 9 நல்லா இருந்துச்சு. இவைகள் எல்லாம் என் சிறு வயதில் முதல் நான் கடைபிடிக்கிறேன். ஆனால் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இருக்கப்பா, அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் போகிறேன். துக்கத்தோடு போனேன். மனம் திரும்புதல் இல்லை. லேவியன்ட்டு இல்லை, ஆசாரியன்ட்டு இல்லை. நம்மக்கிட்ட அப்படி இருக்கக்கூடாது. அந்த மேலானவைகள் நம்ம இடத்துல காணப்படணும். மனிதர்களை இரக்கத்தோடும் தயவோடும் பார்க்குற ஒரு நல்ல சுபாவம் நம்ம இடத்துல வேணும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்படியோ ஒரு மனிதன் பிறந்தான் என்கிற கதை, அதில் காட்டு வழியாக ஒரு கர்ப்பிணி பெண் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். இப்ப அவளுக்கு பிரசவம் நடக்க போகுது. அந்த பிரசவம் நடக்க போது வேதனையோடு கூட அவ துடிக்கிறா. யாருமே உதவிக்கு இல்லைன்னு. அங்கிருந்து ஒருத்தன் மோட்டார் சைக்கிள்ல வர்றான். அந்த பகுதியில் யாருமே இல்லை. ஆனா அவனை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் வேதனை, பயம். ஏன்னா அவன் ஒரு பொல்லாத ஒரு கொடிய மனுஷன். இதை யார் தெரிஞ்சு வச்சு? இவ தெரிஞ்சு வச்சிருக்கா. அவனை ஏற்கனவே தெரியும், அவன் பொல்லாதவன், கெட்டவன், கொடியவன். ஐயோ ஆண்டவனை, இவனா இந்த நேரத்தில் வரணும்னு இவ கதறா. கதையின் முடிவு என்ன தெரியுமா? பிள்ளையை தன்னுடைய ஜாக்கெட்டை கலட்டி சுத்தி அவன் மார்பில் வச்சுட்டு போனான். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கும். அவனிடத்திலும் இருதயம் என்று ஒன்று இருக்கிறது. நாம பார்க்கிற பார்வையில தகாத விதமாக ஜனங்களை ஒருபோதும் பார்க்கக்கூடாது. அவர்களிடத்திலும் உயர்வானவைகள் இருக்கும் என்பதை, அந்த உயர்வானவைகளை பார்க்கிறதுக்கு நம்முடைய மனம் இந்த மாலைவில்லை ஒப்பு கொடுக்கட்டும். நம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும். யாரையும் திறக்கிறோம் பார்க்குறது. நம்ம பார்த்து என்ன பிரயோஜனம் காட்டும்? இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் போறாங்க. இயேசுவோட நடக்கிறவங்க தான். போனா ஒரு இடத்துல நாய் செத்து கிடக்குது. ஒருத்தன் சொல்றான் வாழைப்பாரு எவ்வளவு ஊத்தியா இருக்குது. இன்னொருத்தன் சொல்றான் காலப்பாரு, அதுல பாரு எந்த நெகத்துல பாரு எவ்வளவு ஊத்தியா இருக்குது. காலப்பாரு ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்றான். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அதனுடைய பற்களை பாரு இவ்வளவு வெள்ளையா இருக்குது. தேவ பிள்ளையே, மனிதர்கள் நாம் பழகும் போது அநேக குற்றங்களை இழக்கலாம்.
ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை பார்த்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்தத்தக்கதாக நம்முடைய கண்கள் தெளிவுள்ளதாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து நமக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? மேட்டிமையான கண்கள் இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவை. அவளி என்னது? மேட்டிமையான. நீதிமொழியுடைய புத்தகத்தில் 6, 16, 17 வருஷம் வாசிக்கும் போது எப்படி இருக்கு? அவையாவன மேட்டிமையான கண் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. நம்மளை போய் உயர்வாக பார்க்குறது, மற்றவங்களை தாழ்வாக பார்க்குறது, அதுதான் தொடர்ந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நம்மகிட்ட இருக்கவே கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அதை என்ன செய்கிறாரு? கர்த்தர் வெறுக்கிறாரு. அதே வேளை நம்முடைய கண்களை தேவையற்ற இடங்களில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த இடத்துக்கு போனால் அது நமக்கு தேவையில்லாத வேலை. அந்த ஆராய்ச்சியை செய்கிறதுக்கு மனதை செலுத்தும். எனவே இதை நான் நினச்சக்கூடாது. தீயவற்றை பார்க்காதுன்னு சொன்னார். தீயவற்றை பார். அப்போ நமக்கு தெரியுது, இங்கே போனால் இதை ஆராய்ச்சி செஞ்சோம்னாக்கோ இது நமக்கு என்ன ஆகுது? நன்மையை கொண்டு வராது. எனவே இது நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போயிடணும். 3 பேருக்கு தூக்கு தண்டனை. 3 பேருக்கு தூக்கு தண்டனை. ஒருத்தருக்கு என்னது? ஃபாதர் அவர். 2வது யாரு? ஒரு வக்கீல். 3வது யாரு? ஒரு பத்திரிகை நிருபர். 3 பேருக்கும் என்னது? தூக்கு தண்டனை. இப்ப ராஜா உட்கார்ந்து இருக்கிறார், நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ராஜா கேட்கிறாரு, கடைசியாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். கேட்கறது தானே? அந்த நேரம் தவறிட்டா அந்த தூக்கு போட மாட்டாங்க. எங்கேயும் உலகத்துலேயும் கூட அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் போனால் தூக்கு போடுறது இல்லை தான். அப்போ சரின்ட்டு ஃபாதர் போய் நிற்கிறார். கயிறு மேலே இருக்குது, சுவிட்சை தட்டினா இதாயிரும். இப்போ கடைசியாக கேட்குறாரு, என்ன தெரியுமா? உனக்கு ஏதாவது சொல்ல விருப்பமாக இருக்குதா? அவர் ஃபாதர் தானே, எல்லாம் ஆண்டவர் தான் அப்படின்னாரு. சரி, வேறு எதுவும் இல்லை தானே? அவன் சுவிட்சை அமத்துனா இந்த கயிறு வந்து அப்படியே நின்றுச்சு. நின்றோன ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஐயோ, உண்மையிலேயே அந்த மனுஷனுடைய விசுவாசத்துக்கு ஆண்டர் செஞ்சுட்டு கரங்கள் தட்டினோன்னு ராஜா சொன்னார், அவனை விட்டுரு, உண்மையிலே அவன் நீதிமானாக இருக்கும். இப்போ அடுத்து யார் போகிறா? நம்ம வக்கீல் போகிறாரு. வக்கீல் போனோன்னா வக்கீல்கிட்ட கேட்டோன்னா வக்கீல் சொன்னார், என்னதாவது சொல்ல விரும்புறியா? சத்தியம்தான் அப்படின்னார். என்னது? சத்தியம். சரி, அமத்து அப்படின்னா அமத்துனா அது வந்து நின்றுச்சு. நின்றோன்ன எல்லாரும் பார்த்தாங்க, ஆண்டவன் சத்தியம், இவங்க உண்மை உள்ளவங்க எல்லாரும் அப்படி சொல்லி கைத்தட்டி அவங்களையும் விடுதலையாக்கியாச்சு. 3வது ஆள் நம்மால் போகிறாரு. யார்? பத்திரிகை நிர்வாகி. எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அந்த போய் பார்ப்பான். பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை மணிக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தது, இந்த இடத்துல இந்த எல்லாம் பார்த்துட்டு தானே சொல்லுவான். ஆராய்ச்சி, ஃபுல் ஆராய்ச்சி பண்ணி தான் ஆராய்ச்சி பண்ணி இங்கேருந்து விடுறது. இவன் போய் நின்று சொன்னான், கடவுள் ஒன்றும் அவங்கள விடுதலையாக்கல்ல, சத்தியம் ஒன்றும் விடுதலையாக்கல்ல. அந்த கயிறை பாருங்கள், மேலே ஒரு முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது, அதனால தான் கீழே வரல அப்படின்னா. ராஜா சொன்னார், அந்த முடிச்சு எடுத்து விட்டுட்டு சுவிட்ச் அமர்த்தி விடு. முடிச்சு எடுத்து சுவிட்ச். கண்ணு சரியில்லைன்னா சரீரமெல்லாம் இருண்டு போயிருங்க. தேவையில்லாத பார்க்க வேணாம், தேவையில்லாத கேட்க வேணாம், தேவையில்லாத பேச வேணாம். இதுதான் நம்முடைய முதலாவது அஸ்திவாரம். இது சரியாக இருந்துச்சுன்னா நம்ம மன சந்தோஷத்திலே இருக்குங்க, நிம்மதியாக இருப்போங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்ம பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை, பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். என்னதான்? பேதுரு, இவரே பெரிய பாவி, இவர் தப்பி இன்னைக்கு உள்ள இருக்கிறதே பெரிய காரியம். இவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவன் காரியம் என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? என்ன பதில்? இயேசு ஒரு நாள் போறாரு ஒரு பரிசேயன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. கூப்பிட்டது அவன் தான். அங்கே யார் போனா? ஒரு பாவியாகிய ஸ்திரீ போய்
அந்த தைலத்தை போட்டுட்டு அந்நீரில் பாதத்தை நினச்சி தலைமுடியினால் என்ன செய்கிறா, தொடச்சிக்கிட்டே இருக்கிறா. தொடச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன செஞ்சான், வந்து பார்த்து சொன்னான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தொடுறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், இவர் தீர்க்கதரிசி இல்லையே அப்படின்னா. நீயே ஒரு பாவி, பாவியாகி அவன் பாவி தானே. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கடைசி எப்படி திரும்ப முடிச்சாரு, அநேக பாவங்கள் மன்னித்தவர்கள் அநேகமாய் அன்புக்கோ, நீயோ அது செய்யலையே சொன்னாரா இல்லையா? இது உனக்கு தேவை அந்த வார்த்தை? தெரியாமல் போய் தேவையில்லாத பார்த்து தேவையில்லாத பேசித்தானே மாட்டிக்கிறது. இவைகள் சந்தோஷத்தை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும், மகிழ்ச்சியை கெடுத்துரும். எனவே தீர்மானம், நம்ம இனிமேல் யாருக்கிட்டையும் எந்த தேவையில்லாத என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். தேவையானதை பார்ப்போம், தேவையானதை கேட்போம். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் காந்தி சொன்னார், ரெண்டாவது கேட்கறது. தீயவற்றை பார்க்காத, தீயவற்றை கேட்காத அப்படின்னாரு. தீயவற்றை நாம் கேட்க வேண்டிய நல்ல காரியங்கள் இருக்குதுங்க, நிறைய காரியங்கள், அதை கேட்கணும். பவுல் எழுதும்பொழுது இப்படி எழுதுகிறாரு, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் என்ன செய்யும், நல்லொழுக்கங்களை. 2 பேர் சேர்ந்து பேசுறது உங்களுக்கு தெரியுமா, இவர் பேசும்போது இவர் காதுக்குள்ளே போகுது, அப்படி தானே போதா இல்லையா? போகாதா? போவோம். இப்போ நாங்கள் 2 பேர் பேசுனா, ஒருத்தர் பேசுகிற என் காதுக்குள்ளே போவோம், நான் பேசுகிறேன் அவர் காதுக்குள்ளே. இது போய் எப்படின்னா நல்ல ஒழுக்கத்தையே கெடுத்துருப்பான். அவர் பாருங்க அப்படி பார்த்தீங்களா, இவர் இப்படி பார்த்தீங்களா, அது சமாதானம் இல்லாமல் போயிருங்க, சந்தோஷம் இல்லாமல் போயிருங்க. இவைகளை நாம் தேடவே கூடாது. எதை கேட்கணும், எதை பேசணும், அதை நாம் சரியான காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். வெளியிலேயும் நல்ல நல்ல காரியங்கள் பேசப்படுகிறது, நல்ல நல்ல காரியங்களை கேட்கறதுக்கு இந்த நாட்கள் இருக்கு. அவைகளை கேளுங்க, பேசுங்க. நம்ம செவி எப்போதும் என்ன இருக்குன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தாவீது இப்படி சொல்கிறான், நானோ செவிடனை போல கேளாதவனும் எப்படி பேசுனா சில நேரங்களில் வற்புறுத்தல் பண்ணி கேட்கறதுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், இதை கேட்கணும், கட்டாயம் இல்லை வேணாங்க, இல்லை நீங்கள் கட்டாயம் கேட்கணுவாங்க. நான் அப்படியெல்லாம் வந்திருக்கேன், கேட்கணும் அப்படின்வாங்க. அந்த நேரம் பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கேட்காதவனை போல இருந்தோம். அப்படியா இருந்தால் நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிறோம். அதே வேளையில் என்ன சொன்னால், இந்த செவி நம்மளை தீய வழி கொண்டு போகுது. இலங்கையிலேருந்து 12 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி ஒரு பாஸ்டர் இங்கே வந்தார். எத்தனை மணித்தியாலம்? 12 மணித்தியாலம். என்னத்துக்கு வந்தாராம்? கர்த்தருடைய வார்த்தையை சுவிஸில் இருக்க மக்களுக்கு அள்ளி வழங்குறதுக்காக வந்தார். வந்து அவர் கொண்டு வந்த செய்தி என்னன்னா, இலங்கையில் இருக்கிற ஒரு பாஸ்டர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு ஒருத்தர்கிட்ட சொல்றார். சொல்லி இந்த நம்பரில் உங்க பாஸ்டர் அடிச்சு கேட்டா அங்க எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாங்கன்னு இவர்கிட்ட சொல்லிட்டார். எனக்கு ஒன்னே ஒன்றுதான் தெரிஞ்சு, எப்படின்னா, யோவாப் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அப்சலோம் செத்து விட்டான் என்று சொல்லுகிற செய்தியை ராஜாவுக்கு அனுப்பணும். யாருக்கு? ராஜாவுக்கு. அகிமா சொல்றான், நான் போறேன். என்னது? நான் போய் சொல்றேன். ஏய், இது சரியில்லாத செய்திடா, நீ போகக்கூடாது, இது நல்ல. என்ன சொன்னா, நான் தான் கெட்ட செய்தியா இருந்தாலும் ராஜாவை கொண்டு போவேன். அது மாதிரி அந்த சகோதரன் என்கிட்ட கூட இவர் சொல்லியிருக்கான், அந்த ஊழியக்காரன்ட்ட, இதை கொண்டு போய் எங்கள் பாஸ்டர் சொன்னா உன்னையும் காரி துப்புவார், என்னையும் காரி துப்புவார்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா என்னோட பழகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அது தெரியலன்னா என்னத்துக்கு? அவர் என்கிட்ட சொன்னார், நான் ஒன்றுமே சொல்லலை. இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். 12 நான் கேட்டேன், 12 மணித்தியாலமா சுமந்துட்டு வந்த இதுதான் சுமந்துட்டு வந்தாரா? சில நேரம் நாமும் கூட அந்த மாதிரி தவறுகளை செய்கிறோம். இனிமேல் இந்த தவறுகள் நாம் செய்யக்கூடாது.
நான் இலங்கைக்கு போன போது அந்த குறிப்பிட்ட பாஸ்டர் அவருடைய மனைவி இந்த 3வது நபர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு சந்திக்க வேண்டியதாயிருச்சு. சந்திச்சோன்னா நான் இந்த கதையெல்லாம் ஒன்றும் கேட்கல. இந்த கேவலமான கதையை போய் கேட்பாங்களா? கேட்கும்போது அவங்களே சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், என்ன இது? சில நேரம் சிலர் வந்து என்கிட்ட சொல்லும்போது நினைக்கிறது, பிரசங்கத்துக்கு எனக்கு இதெல்லாம் பிரசங்கத்துக்கு தேவையில்லைங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு சரியான காரியம். சரி, இந்த சபையில் கூட முதல் சொல்லுவாங்க, நீ பாஸ்டர் நான் சொல்லியா நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்க? அவர் சொன்ன அவர் கதையும் கேட்க மாட்டேன், இவர் கதையும் கேட்க மாட்டேன். அவர் கதையும் ஒருத்தர் வந்து சொன்னார், ஒருத்தர் 2-3 பேர் சொன்னார், நான் சொன்னேன்னா பாஸ்டர், நான் சொன்னேன்னா அவர் சொல்கிறாரு, அதை கேட்டு தான் பாஸ்டர் இவர் சொல்லி தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்னோடய பிரசங்கம் இல்லை. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டு எவ்வளவோ வழி வச்சுருக்காரு. யார் கதையும் கேட்டு வர்றதில்லை. அதை பிரசங்கம் அப்படி பண்ணனாக்கும் நானும் அகித்தோப்பேல் மேலும் மாதிரி நானும் போகணும். ஆமோன் மாதிரி அகித்தோப்பு வழியில் போகணும். எங்கே போனாங்கன்னு தெரியும் தானே, போய் தொங்கணும். அதெல்லாம் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னால் கேட்கிறவையில் நிதானமாக இருக்கணும். அடுத்தது மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் இன்னொரு மாற்றம் வரணும்னா கண் பார்த்தோம், காது பார்த்தோம், அடுத்தது சுவைத்தல். அப்படி தானே? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் 3வது. காந்தி சொன்னது 3வது. அப்போ ஆண்டவர் நாக்கை நமக்கு தந்திருக்கிறார். இது மாதிரி கெட்ட ஒன்றும் உலகத்திலே கிடையாதுன்னு வேதமே சொல்லுது. இதுக்கு எல்லா டேஸ்ட்டும் தெரியும். உரப்புனா என்னன்னு தெரியும், உப்புனா என்னன்னு தெரியும், இல்லையா? எல்லாம் தெரியும். புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பட்ட போதும் இது உரைப்பு. இதெல்லாம் வச்சிருந்தாலும் அது தானே படுற பாடு, என்ன பாடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது சரியாக இருந்துட்டா இந்த வருஷத்தில் தவிப்பு வரவே வராது, சஞ்சலம் வரவே வராது. ஏன்னா இந்த ஆகாத சம்பாசம் நல்லொழுக்கத்துக்கு எடுக்க போ இங்கே கழிச்சிட்டு திருப்பி என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பாஸ்டர் உங்களை பற்றி அன்றைக்கி சொன்னது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஏன்னா நான் உட்காந்து கழிச்சிருந்தேனே, நான் கதைச்சாலும் நீங்கள் சொல்லணும் தான், பாஸ்டர் தயவு செய்து இதுகளில் நாங்கள் சம்மந்தப்பட போங்க, சகல அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. யார் கதையும் கொண்டு வந்தா நாங்கள் சம்மந்தப்பட மாட்டோம், எடுத்துகிட்டு போங்க. அப்போ மாற்றம் வரணுமே. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுதான் அஸ்திபாரம். எனக்கு தெரியும் மேல உள்ள இதெல்லாம் கடைசியில் நாம் வருவோம், பருவோம். அங்கே இருக்கிற கற்கள் என்ன, மாபிள் என்ன, அந்த வேலைப்பாடு அதெல்லாம் பிற பார்ப்போம். இப்போ முதல்ல அந்த அந்த பார்வைக்கே பிடிக்காத அந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்ம போவோம். வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்று மறந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். என்னது? பேதுரு யார் என்றால் மீன் பிடிக்கிற ஒருவன், அப்படிதானே? மீனை வெட்டி விற்கிறதுக்கு உண்டான ஒரு மனுஷன். நம்ம மீன் கடைகளில் போனால் தெரியும் சத்தங்கள் எப்படி கேட்கும் அப்படின்னு, இல்லையா? நான் அந்த தொழில் தவறு என்று சொல்லலை, நான் அந்த உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் மதிக்கிறது. அப்போ இவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நாட்டில் சொல்லுவாங்க மீன்காரன் கத்துற மாதிரி கத்துறான் பாரு அப்படின்னு. கேட்டிருக்கீங்களா? பேதுரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இப்ப இவன் பேசுறத கேட்டோன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படின்னா, இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனா கல்விமான்களுக்குரிய ஞானம் இவர்கள் இருந்து வருகிறதே, வாயில பேசுறதெல்லாம் அவ்வளவு கேட்க கேட்க நல்லா இருக்குதுன்றா. எங்க இருந்து வந்தா? இயேசுவோட இருந்தான். அங்கிருந்து மீட்டெடுத்து மனுஷரை பிடிக்கிறதுக்கு உன்னை கொண்டு போறேன்னு சொன்னவர் இப்ப என்ன செஞ்சான்னா, அந்த மாற்றம் அடைந்ததுனாலே இவன் மனிதர்களுக்கு முன்னதாக பேசும் பொழுது ஞானம் விளங்கினது. நாம் மீட்கப்பட்டவர்கள் என்றால் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேகர் ஆச்சரியப்படணும். அவர்கள் சொல்லணும், மாற்றத்தை பார்க்கிறோம் ஐயா. சபையில் மட்டும் இல்லைங்க,
வேலை செய்கிற இடத்துலையும் பார்க்கணும். எந்த இடமா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஜனங்கள் பார்க்கிறார்கள், அந்த பயம் நமக்கு வேணும். ஒரு யோசேப்புக்கு அந்த பயம் இருந்தது. கர்த்தர் இங்கே இருக்கிறார். அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, எவனும் இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷம் இந்த வருஷத்தில் நிறைவாய் காணப்படும். இயேசு பேசும்போது ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி மாட்கடும் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். நீங்கள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மத்தேயுவில் வாசித்தீங்கன்னாக்கும் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு, என்னது பேச்சில். நம்மள்னா கொஞ்ச நேரம் பேசும்போது என்னென்னமோ பேசி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயோ தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாருங்களேன். என்னது தெரியாமல் எல்லாத்தையும் கொட்டிட்டேங்க. நான் நினைக்கல, அந்த ஏதேன் தோட்டத்தில் மாதிரியே கேட்டாங்க அந்த கேள்வி. சாப்பிடலாமான்னு கேட்டாங்க, நான் அப்படியே கொட்டிட்டேன். ஆண்டுகிட்ட வந்தாங்க, ஒரு பணத்தை கொண்டு வந்தாங்க. யாருக்கு? அவங்க சோதிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஆண்டு கேட்டார், யார்கிட்ட தலை இருக்குது, அங்கே கொடுத்துருப்பா. பிலாத்து 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கேட்குறான் மாட்களை, நீ யூதருடைய என்ன சொல்லியிருக்கணும்? உங்களுக்கு தெரியாதா நான் எப்படி பிறந்தேன்றது? உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ எல்லாம் கேள்விப்படலையா? அன்றைக்கு எத்தனை பிள்ளையில கொண்டாங்க தெரியுமா? தூதர்கள் வந்து பாடினாங்க, மேப்பர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருந்தார். நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் போதும், எங்கெங்கெல்லாமோ கூப்பிட்டு போயிடுவாங்க, திருப்பி வர தெரியாது. இந்த காட்டில் போன மாதிரி. கேட்டால் ஒரே கேள்வி அவர் சொன்னார், நீர் சொன்ன மாதிரி தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் கொலோசியர் 4:6 பார்த்தீங்கன்னா, அவன் அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். உப்பில்லா பண்டம், நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும். இயேசுனுடைய வார்த்தைகள் அப்படி தருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனே, அதில் தான் நீங்கள் யாக்கோபு சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்படியே நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். எப்போ பார்த்தாலும் பெருமையானதை பேசும். அடுத்தது பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டு. என்ன சின்ன, அது மேலே பார்த்தீங்கன்னா சுக்கான்னு போட்டிருக்கு. பெரிய கப்பலை திருப்புற மாதிரி இது சின்னதான். அவ்வளோ வேலையெல்லாம் செய்யுமா அப்பா. சில நேரம் அதான் கூப்பிட்டு சொல்லுவான், நாக்கு அறுத்துருவேன்ருவான். கேட்டிருங்க தானே? அவ்வளோ வேலையெல்லாம் செய்யுமா. என்னது, காட்டை பற்ற வச்சிடும், குடும்பத்துங்களை பற்ற வச்சிடும், தனிப்பட்ட ஆட்களை பற்ற வச்சிடும், எங்கள் நண்பர்களை எல்லாம் பற்ற வச்சுட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்னதான், இது நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினி. போதும் அங்கே கொளுத்த போயிட்டு இது என்ன செய்யறோம், தண்ணியே கொளுத்தி விட்டுரும். அப்போ என்னதான், இந்த நாவு சிறியாவே என்ன பேச செய்யுமா, பெருமையானவைகளை பேசு. எனக்கு தான் எல்லாமே தெரியும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தொலைஞ்சா, இதை பேச போயிட்டு தானே பெரிய பிரச்சனையே வர்றது. உங்கள் அப்பா யார், மைசூர் மகாராஜாவா? பெருமையானவைகளை பேசும். சில நேரம் அப்படி தான் எல்லா காரியங்களும் பெருமை. எனக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு பையன், சின்ன பையன், படிச்சுட்டே வந்திருக்கான். அந்த மாஸ்டருக்கு சரியான விருப்பம் அவன் மேலே. ஏன்னா நல்லா படிக்கிறான், கெட்டிக்காரனாக இருக்கிறான், கணக்கெல்லாம் சும்மா புளி மாதிரி செய்வான். அப்போ இவன் வளர்ந்து வர 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 இவன்கிட்ட மற்ற மாணவர்கள் படும்போது, மற்ற மாணவர்கள் எப்படின்னா கொஞ்சம் அலட்சிய பார்வையில் பார்வான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அப்போ இப்படியே பார்க்கும்போது மாஸ்டர் பார்த்தாரு, இவன் நல்ல பையனாக இருக்கிறான், அநியாயமாக இவன் இப்படி போகிறானே அப்படின்னு. இவனுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், புத்தி புகட்டணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யலான்னு யோசிச்சார். இவன் வர்றதுக்கு முதல்ல காலையில் இப்படியே மேசையில் வச்சு கையை வச்சுட்டு யோசித்துக்கிட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்தான்,
குட் மார்னிங் சார், என்ன ரொம்ப இதாக இருக்குங்க? இல்லைப்பா, என்னென்னா எனக்கு ஒரு உதவி வேணும், அதான் ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து, ஹார்வர்டில் படித்து, ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இங்கே வந்து நிறைய பதக்கங்கள் எடுத்திருக்காரு. அதே வேலை அவர் எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் ஒரு 10 புத்தகங்கிட்ட எப்படின்னா எல்லாமே அவார்டு வாங்கினது அப்படின்னு நிறைய சொல்லிட்டார். சொன்னேன், நான் போய் பெட்டி என்ன செய்கிறேன், நான் வாங்கிட்டு வரேன் ஐயா அப்படின்னா. போனால் காலை, ஏன்னா இவர் வெள்ளனே போகல. இவர் சொன்னார், நான் போகிற நேரம் அவன் மூடி இருக்கான்ப்பா, அதனால தான் உட்காந்து யோசிக்கிறேன் இந்த திறக்கிற நேரம். இவன் போகும்போது அவன் சாமியை கும்பிட்டு அப்படியே வர்றான். வந்த உடனே இவன் போனோன்னா, அவன் வாங்க ஐயா வணக்கம், என்ன பெட்டி செய்யணுமா? ஆமாம் அப்படின்னா. சொல்லுங்கள் அப்படின்னு இவன் சொன்னான். அவர் ஹார்வர்டில் படித்து, ஆக்ஸ்ஃபோர்டில் படித்து, ஆஸ்திரேலியாவில் படித்து 10 அவார்டு வாங்கி நிறைய புத்தகம் எழுதி, புத்தகத்துக்கு அவார்டு. ஏய், படிச்சிருக்கியாடா நீ முதலாவது? அவன் கேட்குறான், இவனுக்கு படிச்சிருக்கியாடா நீ? என்ன? ஏன் செத்தவனுடைய உயரம் என்ன, எத்தனை அங்குலத்தில் அவனுக்கு பெட்டி தேவை, அதைத்தாண்டா இங்கே சொல்லணும். அதை சொல்லணும். அவன் எந்த அட்ரஸில் இருக்கான்னு சொல்கிறான், அப்போ தானே பெட்டியை கொண்டு போ. அதை விட்டுட்டு இங்கே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் ஓடுனா மாஸ்டர். அப்போ அவர் சொன்னார், உனக்கு இதை புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம விட யாருக்குமே, ஆனால் தெரியாதவைகள், வேதமாக அதை க்ளீனாக சொல்ல, தெரியாதவைகளே எவ்வளவா இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நாவு எல்லாத்தையும் கொளுத்திடும். நீங்கள் நீதிமன்ற புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கணும். நாவை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறேன். கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடணும். நீங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 13, 7, 8, 9 வாசிச்சிங்கன்னா, யெரொபெயாம் கூப்பிட்டு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், நீர் வந்து எங்கள் வீட்டில் அப்பம் ருசிக்கிறதுக்கு முதல்ல சொன்னார், இளைப்பாரிட்டு அவ்வளோதானே சொன்னார். 13ஆம் அதிகாரம், ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீர் என்னோட வீட்டுக்கு வந்து இளைப்பாரும், உமக்கு வெகுமானம், அவ்வளோதான் சொன்னார். இவன் அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும், நான் இல்லை நான் போகிறேன், எனக்கு நேரமாக, ஒரே ஞானமாக சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சு. நான் வரமாட்டேன், உங்களுடைய வீட்டில் பாதி தந்தால் பாதி தரேன்னு சொன்னானா? பாதி தரேன்னு சொன்னானா? சாப்பிட சொன்னானா? அப்போ புசிக்கிறது எல்லாம் சொல்லித்தானே சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை இதாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நான் செய்தி முடிக்கிறேன். ஆக ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான காரியம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்தாலும் அதை மீள் ஆய்வு செய்யாதிருங்கள். உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி கோப்பை இருக்குது, எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சா, விழுந்தால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருங்க. நீங்கள் அதை எடுக்கும்போது கவனமாக எடுத்திருந்தா உங்கள் கையில் சோப்பு இருந்திருக்கும், உங்கள் கையில் இதெல்லாம் சொல்ல போனீங்கன்னாக்கும் அது திருப்பி வரப்போகுது அந்த கண்ணாடி பாத்திரம். நீங்கள் அமைதியாக போயிட்டீங்கன்னா இன்னொரு நேரம் அதை எடுக்கும்போது உங்களை காணும்போது ஒரு பயம் வரும். அன்னைக்கு இந்த மனுஷன் முன்னால் விழுந்துருச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பார்த்தல், கேட்டல், பேசுதல், இதை குறித்து நீங்கள் வீட்டில் போய் இன்னும் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இவைகளை உங்களுடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டு சுவாமி, ஏசாயாவின் நாவை தொட்டவர் என்னோட நாவை தொட்டு என்னை பரிசுத்தப்படுத்துங்க கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.